சிம்பிளான பூண்டு சாதமும் சேப்பங்கிழங்கு டோஸ்ட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஒரு 10-12 பூண்டு பல்ல தோலை உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் காஞ்சிட்ருக்க எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு எதுவும் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப செவக்க வேண்டிய அவசியம் இல்லை. லேசாக செவந்து வரும்போதே நிறுத்திடலாம். இந்த சாத்துக்கு இந்த பூண்டோட ஃப்ளேவர் மட்டுமே போதுமானதாக இருக்கும். பூண்டை நல்லா வறுபட்டுடுச்சு. இதோட சாத்துக்கு தேவையான காரப்பொடி சேர்த்துக்கிறேன். காரப்பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு சாத்துக்கு தேவையான உப்பை இதிலே சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சாத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கிறதால குறைச்சலாக தான் சேர்த்தேன். ஒரு 100 கிராம் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் உதிராக வடித்து எடுத்துருக்கேன். அந்த சாதத்தை இந்த மசாலாவோட சேர்த்து கிண்டி எடுத்துடலாம். அன்றைக்கி பச்சரிசி வடித்து எடுத்துருக்கேன். இது புழுங்கல் அரிசி, பாஸ்மதி அரிசி, எந்த விதமான ரைஸாக இருந்தாலும் இதில் நல்லா தான் இருக்கும். இந்த சாதம் ஆறுனதுக்கப்புறம் கூட நல்லாயிருக்கும். அதனால் லஞ்ச் கூட எடுத்துகிட்டு போகலாம். சாதத்தை உடைச்சிடாமல் நிதானமாக கிண்டி விட்டுக்கலாம். இது நம்ம மத்தியானம் செஞ்ச சாதம் மிச்சம் இருந்தால் ராத்திரி கூட தாளித்து எடுத்துக்கலாம். ஆறுன சாதத்தில் செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே மூடி வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு எடுத்தால் பூண்டோட ஃப்ளேவர் மொத்தம் சாதத்தில் இறங்கியிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு டோஸ்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். 200 கிராம் சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகும், அரை ஸ்பூன் சீரகமும் வெறுஞ்சட்டியில் வறுத்து பிடிச்சி வச்சுருக்கேன் கரகரப்பாக. அதையும் சேப்பங்கிழங்கோட சேர்த்துக்கலாம். கிழங்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டையும் இதிலே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்தால் சேப்பங்கிழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி காரத்துக்கு பெப்பர் போட்டிருக்கேன். இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. பூண்டு சாதத்தோட பெப்பரும் சேர்த்து பெப்பர் ஃப்ரையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு மிளகு போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா காரப்பொடி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துருக்கேன். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இன்னும் 2-3 நிமிஷம் வறுத்து எடுத்தால் ரெடி ஆகிடும். சேப்பங்கிழங்கு பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு சிம்பிளான பூண்டு சாதமும் சேப்பங்கிழங்கு பெப்பர் ஃப்ரையும் நல்ல மழை நேரத்தில் வின்டர் சீசனில் சாப்பிட்றதுக்கு தோதாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நன்றி.